பாகிஸ்தானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3-4 நாட்களாக போர் நிறுத்தம் என்பது அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு ஒப்பந்தம், அதாவது போர் நிறுத்தலாம், போருக்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடிய இந்த பதற்றத்தை தணிக்கலாம் என்று அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையிலும் கூட பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இந்திய ராணுவம் மேற்கொள்ள போகிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலும் கூட ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. ராணுவத்திற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது பதிலடி கொடுப்பதற்காக. அதே போன்று நமக்கு யாரும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை, அதை நாங்கள் விரும்பவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடியும் தெரிவித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலும் கூட அதற்கு பிறகாக மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பில் விமானப்படை அதிகாரி AK பார்தி மற்றும் ராணுவ அதிகாரி ராஜீவ் காய் மற்றும் வைஸ் அட்மிரல் பிரமோத் உள்ளிட்ட கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பு தான் மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பாக பார்க்கப்பட்டது. இந்தியா இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கை, அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகின்றோம் என்பதை அவர்கள் கூட்டாக தெரிவித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டியது அடுத்த கட்டமாக இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதை அதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. பாகிஸ்தானுடைய முரிட்கே பகுதி என்பது மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் நம்முடைய இந்திய ராணுவம் மிக துல்லியமான ஒரு தாக்குதல் நடத்தினார்கள் என்றும், அதே போன்று பாகிஸ்தானுடைய பாகல்பூர் பகுதியிலும் கூட பயங்கரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டது. அந்த தகர்க்கப்பட்ட அந்த இடத்தில் தகர்த்தப்படுவதற்கு முன்னதாக இருந்த நிலை, அதற்கு பிறகு நம்முடைய ராணுவர்கள் அந்த இடத்தை தகர்க்கப்பட்ட பிறகு இருந்த நிலை என அந்த புகைப்படங்களை வெளியிட்டு விளக்கம் அளித்தார்கள். அதாவது கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தினார்கள் என்றும், அந்த ட்ரோன் தாக்குதலை நம்முடைய ராணுவர்கள் வெற்றிகரமாக இடைமறித்து அழித்தார்கள், முறியடித்தார்கள் என்றும் தெரிவித்தார்கள். மிக முக்கியமாக நாம் மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதலில் மிக முக்கிய பயங்கரவாதியாக இருக்கக்கூடிய யூசப் அசார் மற்றும் அப்துல் மாலிக் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள். இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த தாக்குதலில் மிக முக்கிய பயங்கரவாதியாக இருந்த யூசப் அசார் மற்றும் அப்துல் மாலிக் கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தானுடைய நடவடிக்கை என்பது சிறுபலைத்தனமாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் பயணிகள் விமானத்தை தங்களுடைய கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவதாக 3 பேரும் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார்கள். பாகிஸ்தான் பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் என்றும், அவர்களுடைய F-16 விமானம் நிறுத்தி இருந்த தர்கோத் என்று சொல்லக்கூடிய அந்த விமான தளத்தை வெடித்து நிர்மூலமாக்கி இருக்கின்றோம், அதை வெற்றிகரமாக தகர்த்திருக்கின்றோம். F-16 ரக போர் விமானம் என்பது பாகிஸ்தானுடைய போர் விமானம். அந்த விமானம் நிறுத்தி இருந்த தர்கோதா என்ற விமான தளத்தை வெற்றிகரமாக தகர்த்து இருக்கின்றோம் என்றும், ஸ்ரீநகர் முதல் நாலியா வரை இந்த பகுதிக்குட்பட்ட இடத்தில் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த ஸ்ரீநகர் முதல் நாலியா வரைக்குட்பட்ட பகுதியில் ட்ரோன் வீசி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதலை நம்முடைய ராணுவர்கள் வெற்றிகரமாக முறியடித்தார்கள். அந்த தாக்குதல் காரணமாக இந்தியாவில் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. வானிலையை இடைமறித்து நம்முடைய ராணுவர்கள் அதை தகர்த்தெறிந்தார்கள். தாக்குதல் நடக்கும் போதே பயணிகள் விமானத்தை பறக்க பாகிஸ்தான் அனுமதி அளித்திருக்கிறார்கள். இது முழுக்க தவறு. ஏனென்றால் போர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், போர் பதற்றம் காணப்படக்கூடிய பகுதியில் போர் விமானங்கள், அதாவது பயணிகள் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்படும். ஆனால் தாக்குதல் நடக்கும் போதே பயணிகள் விமானத்தை பயணிக்க பாகிஸ்தான் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று பல முக்கியமான விடயங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதலை வெற்றிகரமாக நாம் முறியடித்திருக்கின்றோம் என்றும், அதிலும் மிக முக்கியமாக நூர்கான் விமான தளத்தை வெற்றிகரமாக தகர்த்திருக்கின்றோம். இந்த விமான தளம் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான விமான தளம். அந்த விமான தளத்தை நாம் வெற்றிகரமாக தகர்த்தி இருக்கின்றோம். அதே போன்று சிந்தூர் விமானப்படை தளத்தையும், அந்த விமானப்படை, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் என்பது தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காக நம்முடைய இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர், அதில் விமானப்படை, நம்முடைய இந்திய விமானப்படை மிக முக்கிய பங்கு வகித்தது என்று விமானப்படை அதிகாரியை தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரில் விமானப்படை என்பது மிக முக்கிய பங்கு ஆற்றியது. அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைத்தது என்றும் தெரிவித்திருந்தார். இந்திய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற மிக முக்கியமான தகவலையும் அவர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 வீரர்கள் இருப்பார்கள். இந்திய ராணுவர்கள் மேற்கொண்ட தொடர் தாக்குதலில் 35 முதல் 40 உட்பட்ட ராணுவர்கள், பாகிஸ்தானுடைய ராணுவர்கள் பலியாகி இருக்கிறார்கள்.
நம்முடைய ராணுவர்கள் 5 பேர் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில், பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த தாக்குதலில் இந்திய ராணுவர்கள் 5 பேர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் மீது தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை நாம் கொடுத்திருக்கின்றோம். பாகிஸ்தான் போர்க்கப்பல்களுடைய நகர்வுகள் இந்திய கடற்படை நன்கு அறிந்திருக்கிறது, தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இதுதான் மிக முக்கிய ஒரு நிகழ்வாக, மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் இனி மீண்டும் ஒரு சிறிய தாக்குதல் நடத்தினாலும் கூட விளைவு மிக மோசமாக இருக்கும், சும்மா விடமாட்டோம் என்று இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள்தான் முதற்கட்டமாக அமெரிக்காவிடம் கெஞ்சினார்கள். பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை இயக்குனர் அமெரிக்காவிடம் சென்று இந்த போர் பதட்டத்தை தணிப்பதற்காக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்று தெரிவித்து முதலில் அவர்கள் தான் வந்தார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்களே அந்த பேச்சை, அந்த போர் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய சக்கரில் இருக்கக்கூடிய ரேடார் மையத்தை நாம் வெற்றிகரமாக அழித்திருக்கின்றோம். நம்முடைய தொடர் தாக்குதலில் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ரேடார் மையத்தை வெற்றிகரமாக நாம் தகர்த்திருக்கின்றோம். பாகிஸ்தானுடைய அவசர அதிரடி தாக்குதல், அவர்களுடைய அந்த தாக்குதலை பொறுத்தவரையிலும் நாம் அதற்கு மிக முக்கியமான பதிலடி கொடுத்திருக்கின்றோம். அவசரமாக பாகிஸ்தான் தான் அவசரமாக இந்த தாக்குதல் நிறுத்தம் தொடர்பாக அவர்கள் முன்வந்தார்கள். நாம் அதற்காக முன்னெடுப்பு எடுக்கவில்லை. நம்முடைய நோக்கம் என்பது அமைதிதான். ஆனால் பாகிஸ்தான் தான் அவர்கள் பின்வாங்கி அவர்களால் முடியாது என்ற காரணத்தால் அவசரமாக இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்வந்தார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய ராணுவத்திற்கு முழு அதிகாரம் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் போர் நிறுத்தத்தை மீறியும், அந்த ஒப்பந்தத்தை மீறியும் பாகிஸ்தான் நேற்று பல்வேறு இடங்களில், இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தினார்கள். அதையும் தாண்டி இந்தியா அதை தகர்த்தெறிந்து பதிலடி கொடுத்தார்கள். இன்று அதுபோல் மீண்டும் நடந்தால் கடுமையான பதிலடி கொடுங்கள், அனைத்து சுதந்திரமும் அனைவருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவர்கள் இனி ஒரே ஒரு ட்ரோன் வீசினால் கூட அது மிக தீவிரமான போராக கருதப்படும். பாகிஸ்தான் நம்மை சீண்டினால் பாகிஸ்தான் சின்னாபின்னமாக கூடிய அளவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான விடயமாக, நகர்வாக இது பார்க்கப்படுகின்றது. மேலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்திய வீரர்கள் எப்படி பதிலடி கொடுப்பார்கள் என்று அவர்களுக்கே நன்கு தெரிந்திருக்கும் என்று நம்முடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நீதி நிலைநாட்டப்பட்டு உள்ளது. நாம் நீதி நிலைநாட்டதான் அந்த ஆபரேஷன் மேற்கொண்டோம் என்றும், பாகிஸ்தானுடைய விமானம், அதாவது பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் நாம் அதை நம்முடைய எல்லைக்குள் வந்ததாக கூறுவது தவறு. இந்தியா எல்லைக்குள் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஒன்று கூட அனுமதிக்கப்படவில்லை, ஒன்று கூட உள்ளே நுழையாமல் நாம் தடுத்திருக்கின்றோம். ஒரு பாகிஸ்தானுடைய போர் விமானம் கூட இந்திய எல்லைக்குள் வரவில்லை. இனி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும் என்பது பாகிஸ்தானுக்கே தெரியும். இதுதான் கடைசி வார்னிங். இனி பாகிஸ்தான் ஒரு சிறிய தாக்குதல் மேற்கொண்டாலும் கூட அவர்களை சின்னாபின்னமாக்கக்கூடிய அளவில் இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தும். எந்த வகையான ஆயுதம், எந்த வகையான வியூகம் பயன்படுத்தப்பட்டது, இதுவரையிலான அந்த நிகழ்வின் போது எந்த மாதிரியான ஆயுதம், எந்த மாதிரியான வியூகம் பயன்படுத்தப்பட்டது என்பது தற்போது சொல்ல முடியாது. அது ராணுவ ரகசியம். அது தொடர்ந்து நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய சிதறிய பாகங்கள், அவர்களுடைய அந்த ட்ரோனாக இருக்கட்டும், அதே போன்று போர் விமானங்களாக இருக்கட்டும், ஏவுகணையாக இருக்கட்டும், நாம் சுட்டு வீழ்த்தப்படும் போது நம்முடைய எல்லைக்குள் அந்த சிதறிய பாகங்கள் வந்து விழுந்திருக்கின்றது. அந்த சிதறிய பாகங்களை நாம் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பயங்கரவாதிகளுடைய பயிற்சி மையத்தை அழிக்க வேண்டும் என்ற இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய இலக்கு என்பது பயங்கரவாதத்தை அழிக்க வேண்டும் தான். அந்த இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்றும், அமைதியை நிலைநாட்டுவதே நம்முடைய நோக்கம், அதை நாம் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரையிலான ஏற்கனவே கூறிய தகவலை தற்போது மீண்டும் இவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக கிட்டத்தட்ட 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தானுடைய ராணுவர்கள் இந்தியாவுடைய வழிபாட்டு தலங்கள், குருத்வாரா உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு தலங்களை அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலை நாம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கின்றோம். பெரும்பான்மையான ட்ரோன் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டாக, என ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார். அவர் தெரிவித்திருக்கூடிய மிக முக்கியமான விஷயம் 2 விஷயமாக இருக்கலாம். ஒன்று, பாகிஸ்தானுக்கு இது இறுதி எச்சரிக்கை. பாகிஸ்தான் நம்மை தீண்டினால்
அதிரடியான பதிலடி கொடுங்கள், அது போராக இருந்தாலும் பரவாயில்லை, போராக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ராணுவ வீரர்களுக்கு அனைவருக்கும் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், நமக்கு யாரும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை, அதை நாம் விரும்பவில்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம். மறுபுறம் 3 அதிகாரி, அதாவது ஏ.கே. பாரதி மற்றும் ராஜீவ் காய், அதே போன்று பிரமோத் ஆகிய 3 பேரும் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் 2 விஷயம். ஒன்று, இதுவரையில் என்ன நடந்தது, நம்முடைய ராணுவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இனி என்ன நடக்கப் போகிறது என்று மிக முக்கியமாக ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுவரையிலும் போர் பதற்றக்கான சூழல் தான் காணப்பட்டது. இனி பாகிஸ்தான் ஒரே ஒரு ட்ரோன் மூலமாக நம் எல்லையை தாக்க நினைத்தாலும் கூட அது மிக தீவிரமான போராக இருக்கும், பாகிஸ்தான் சின்னாபின்னமாகிவிடும் என்று நம்முடைய பாதுகாப்பு சம்பந்தமான அதிகாரிகளாக இருக்கட்டும், ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நம்முடைய விமானப்படை அதிகாரி, ராணுவ அதிகாரி, வைஸ் அட்மிரல் என அனைவரும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இனி பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.